ஜெயந்தியோட ஃப்ரெண்டு பேசிட்டு எனக்கு ஒரு டீ வேணும்டி தலைவலிக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துடின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஜெயந்தியோட ஹஸ்பண்ட் வந்துட்டார் திவாகர். அவர் பார்த்தோன்னே வந்துட்டு இது யார் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கோவமாக இது என்னோடய ஃப்ரெண்டுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன இதுன்ற மாதிரி முறைச்சிட்டு அவர் வந்து ஹலோன்னு இவங்க கை நீட்டிருக்காங்க. அவர் பார்த்து போயிட்டாரு. அவர் ஏதோ அப்செட்டாக இருக்கார். நீ உட்காந்து கணக்கு பாட்டி, நான் போய் டீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து டீ போடுறதுக்கு போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு கருணாகரன் வந்துடுறாரு. வந்தோடனே வந்துட்டு யார் இது என்ன இதுன்னு கேட்குறாங்க. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி இது பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார் டீ குடிச்சிடுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொம்பளைங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிவிட்டு அந்த ஆடிட்டர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறாங்க. ஏன் ஆடிட்டர் உன் கறிவில் இல்லை சார் அதை வந்து அப்படி இப்படின்னு அவர் மறுக்கிறாரு. முதல்ல வெளியே போமா அப்படின்னு கோவமாக கத்துறாங்க. அப்படி ஒரு இது பண்ணி நாங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க, பொண்ணுங்களை இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு கோவமாக தூக்கிட்டு ஜெயந்தியும் வச்சு பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு சமையல் கற்றுக்க சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் கருணாகரனோட பொண்ணுக்கு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எதுக்குமே இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போகிற வீட்டில் வந்துட்டு என்ன தான் திட்டுவாங்க, ஒழுங்காக சமைக்க கற்றுக்கோன்னு சொல்லிட்டு சமையல் கட்டில் நிற்க வச்சுருக்காங்க. ஜெயந்தி இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு எதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்ம பேச்சு யாரும் கேட்க போகிறதில்ல, எதுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செய்வோம்னு ரொம்ப ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே கருணா வந்துட்டு ரொம்பவே இது பண்ணிகிட்ருக்காரு. பணம் எப்படி யார் எடுத்துப்பாங்க என்ன எதுன்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சிருக்காங்க. யாராக இருந்தாலும் சரி நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க. வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்துட்டு ஜெயந்தி எல்லாருமே ஏன்பா நீ எப்படிப்பா பணத்தை தவற விட்ட, உங்கள் அண்ணன் எவ்வளோ நம்பிக்கையாக இருப்பார், என்னாச்சு எனக்கு, முதல்ல அந்த பணத்தை தேடி கண்டுபிடி அப்போ தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் ரொம்பவே கோவமாக இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பேக்குள்ளே பணம் வந்துருக்குமோன்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அக்கா லேப்டாப் வாங்கி வச்சுருக்கதை பார்த்து அக்கா இந்த லேப்டாப் நான் பேக்கில் வச்சுருந்த பணத்தில் தான் வாங்கினேன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பொய் சொல்லாதக்கா, எதுக்குக்கா இப்படியெல்லாம் பண்ணேன், ஒழுங்காக வா இதை கொடுத்துட்டு வந்தெல்லாம் சொல்கிறாங்க. ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. வா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கடைக்காரர்கிட்ட பேசினா ரிட்டர்னெல்லாம் இல்லைன்னு சொல்லி தாம்மா கொடுப்போம், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க அக்காவை அமுச்சு விட்டு கடைக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் எப்படியாவது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வெயிலில் நிற்கிறத பார்த்து அந்த கடைக்காரரை நீ என்னோட ஏம்மா இப்படி இது பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு கடன் வாங்கக்கூடாது, அதனால் எங்கள் அம்மா உயிரே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா உன்னோட மன உறுதிக்காக நான் திருப்பி இதை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறம் அந்த காசை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோயின். பொறுத்திருந்து பார்க்கலாம் ஹீரோயின் தான் இந்த பணத்தை எடுத்தாங்கன்றது தெரிய வருமா என்ன ஏதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.